அண்மை செய்தி. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேர் விடுதலைக்கு தடை செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 12 பேருக்கு உயர்நீதிமன்றம் விடுதலையானது விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த விடுதலைக்கு தடை விதித்திருக்கிறது. வணக்கம். மும்பை ரயில் குண்டு வெடிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பிற மோக வழக்குகளில் முன்னுதாரணமாக கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், மும்பை ரயில் தொடர்குண்டு வெடிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட 12 பேரையும் கடந்த 21ஆம் தேதி விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் விடுவித்தது. இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. முதலில் மகாராஷ்டிரா அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த தீர்ப்புக்கு இடைக்காலத்தோடு கூறினார். இருப்பினும் இந்த வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டதால் மீண்டும் அவர்களை சிறையில் அனுப்புவதற்கான ஒரு கேள்வி என்பது எழவில்லை என்பதால் இந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை பிற மோக வழக்குகளில் முன்னுதாரணமாக கொள்ளக்கூடாது என தெரிவித்ததுடன் இந்த விவகாரத்தில் எழும் வழக்கெழு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்மனுதாரர்களுக்கு, குறிப்பாக அந்த 12 பேருக்கும் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.